Hi friends, welcome to my channel. பெண்களின் பாதுகாப்புக்கான உறுதி செய்யும் விதமாக முதல்வர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படையை இன்று திறந்து வைத்துள்ளார். அதை தொடர்ந்த செய்தியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்று மாலை 5 மணிக்கு சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை துவங்கி வைத்தார் முதல்வர் விஜய். காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று ராஜரத்னம் மைதானத்தில் ஜீப்பில் வலம் வந்தார், மக்களை சந்தித்தார். பின்பு சிங்கப்பெண் அதிரடி படைக்கான லட்சணையை வெளியிட டிஜிபி அவர்கள் பெற்றுக்கொண்டார். பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வாகனத்தை வெளியிட்டார் முதல்வர் விஜய். சிங்கப்பெண்களை அந்த வாகனத்தில் அமர வைத்து முதல்வர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் வாகனத்தை இயக்கி பார்த்தார். பிறகு பேசிய முதல்வர் விஜய் அவர்கள், நாட்டின் முன்னேற்றம் பெண்களின் பாதுகாப்பில்தான் இருக்கிறது. பெண்களுக்கு தீங்கு இழைக்கிறவர்களை எச்சரிக்கிறேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசினார். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உடனடியாக தண்டனையும் வாங்கி கொடுக்க வேண்டும். ஆனால் தவறு செய்தவர்கள் மட்டுமே பாதிக்கப்படணும், தவறு செய்யாதவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை முதல்வர் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினார். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 354 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடி திட்டத்திற்காக இன்னும் 2500 காவல்துறை பணியிடங்கள் நிரப்பப்படும்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை முன்னிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த இந்த முயற்சியை மக்கள் அனைவரும் பாராட்டி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.